அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா, வேண்டிய வரத்தை அருளும் தை கிருத்திகை வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை நட்சத்திரம் என்பது வரும். ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது மிகவும் சிறப்புக்குரியது என்றாலும் அதிலும் குறிப்பாக தை, ஆடி, கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகைக்கு அதீத பலன் இருக்கிறது என கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என விரும்புபவர்கள் இந்த 3 மாதங்களில் வரக்கூடிய கிருத்திகையிலிருந்து விரதம் ஆரம்பிக்க வேண்டும் என கூறப்படுகிறது. பல அற்புதமான சிறப்பு மிகுந்த இந்த தை கிருத்திகை நாளன்று எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நாம் வேண்டியது கிடைக்கும் என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக திகழ்வது கிருத்திகை நட்சத்திரம் என்றும், அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நாம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் என்றால் முருகப்பெருமான் நாம் வேண்டியதை கொடுப்பார் என்றும் கூறப்படுகிறது. இதற்கு காரணம் முருகப்பெருமானை வளர்த்தவர்கள் கார்த்திகை பெண்கள். அவர்கள்தான் கார்த்திகை நட்சத்திரமாக வருகிறார்கள். தன்னை வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாக வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாளன்று யார் ஒருவர் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் என்பது பரிபூரணமாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக தை கிருத்திகை என்பது மிகவும் சிறப்பு மிகுந்தது. அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். விரதம் இருப்பவர்கள் முதல் நாள் இரவே எளிமையான ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தை கிருத்திகை என்பது பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை, அதாவது நாளை வருகிறது. நாளை காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருக பெருமானின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்கள் அல்லது ரோஜா மலர்களை வைத்து அலங்காரம் செய்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை கூறி விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும். அன்றைய தினம் முழுவதுமே விரதம் இருப்பதாக இருந்தாலும் இருக்கலாம், ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பதாக இருக்கலாம். அது அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து இதை செய்து கொள்ளலாம். பூஜையை நாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம், அல்லது காலையில் 7:30 மணியிலிருந்து 11:30 மணிக்குள் செய்யலாம், அல்லது மாலை 5:30 மணியிலிருந்து 9 மணிக்குள் செய்யலாம். ஆனால் விரதத்தை பூர்த்தி செய்வது என்பது மாலை நேரத்தில் தான் இருக்க வேண்டும். வீட்டில் கண்டிப்பான முறையில் முருகப்பெருமானின் சிலையோ வேலோ இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதற்கு சுத்தமான பசும்பால், தேன் போன்றவற்றை கொண்டு அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். பிறகு சந்தன குங்குமம் வைத்து முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், பாசிப்பருப்பு பாயாசம், தேன், தினை மாவு போன்ற இனிப்பு வகைகளில் தங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து வைக்க வேண்டும். அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு தாம்பாலத்தையோ அல்லது மனைப்பலகையோ வைத்துக் கொள்ளுங்கள். அதை மஞ்சள் கலந்த தண்ணீரால் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். பிறகு அதில் பச்சரிசி மாவினால் நட்சத்திர கோலம் போட வேண்டும். இந்த நட்சத்திர கோலத்தில் இருக்கக்கூடிய 6 முக்கோணங்களில் சரவண பவ என்று எழுத வேண்டும். அந்த கோலத்திற்கு நடுவே ஓம் என்று எழுத வேண்டும். அடுத்ததாக நாம் எழுதி வைத்திருக்கும் அந்த சரவண பவ எனும் எழுத்திற்கு மேலே ஒவ்வொரு அகல் விளக்காக 6 அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியாக மலர்களையும் வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு முருகப்பெருமானின் இந்த மந்திரத்தை 308 முறை கூறி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்து முடித்த பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை அனைத்தும் காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஓம் சரவண பவ போற்றி ஓம் இந்த மந்திரத்தை சொல்லிக் கொண்டே இருங்கள். எண்ணிய எண்ணம் ஈடேற வேண்டும், நினைத்தது நடக்க வேண்டும், வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என நினைப்பவர்கள் முருகப்பெருமானை முழு மனதோடு நம்பி தை கிருத்திகை நாளன்று இந்த முறையில் விரதம் இருந்து வழிபாடு செய்து பாருங்கள். நீங்கள் வேண்டியது முருகப்பெருமானின் அருளால் அப்படியே நடக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.